புராணம் சொல்லும் நன்மைகள். கருட புராணம். அன்னதானம் செய்யதால் விரும்பிய உலகத்தில் ஒரு வருடம் வீதம் சுகித்திருப்பார். கோதானம் செய்தால் கோலோகத்தில் வாழ்வார். பசு கன்றினும் சமயம் தானம் கொடுத்தவருக்கு கட்டாய வைகுண்ட வாசம் உண்டு. குடை தானம் செய்தவர் 1000 ஆண்டுகள் வரலோகத்தில் சுகம் அனுபவிப்பார். தாமிரம், நெய், கட்டில், மெத்தை, சமக்காலம், பாய, தலையானை இதில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்துக்கு சுகங்களை அனுபவிப்பார். வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வார். இரத்தம், கண், உடல் தானம் கொடுத்தவருக்கு அக்னிலோகத்தில் ஆனந்தமாய் இருப்பார். ஆலயத்திற்கு யானை தானம் கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். குதிரையும் பல்லக்கு தானம் கொடுத்தவர் 14 இந்திரன் காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வார். நந்தவனங்களை ஆலயத்திற்கு அளிப்பவர் ஒரு மன்வந்தர காலம் வாயுலோகத்தில் வாழ்வார். தானியங்களை நவதினங்களை தானம் கொடுத்தவருக்கு மறுஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்காயில் கொண்டவராகவும் வாழ்வார். பயன் கருதா தானம் செய்வரின் மரணம் உன்னதமாயிருப்பதோடு மீண்டும் பிறவி வாய்ப்பதில்லை. நற்செயலை விரும்பி செய்பவர்கள் சூரியலோகத்திற்கு செல்கிறார்கள். தீர்த்த யாத்திரை புரிகின்றனர். சத்தியலோக வாசம் கிட்டுகிறது. ஒரு கன்னிகை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவருக்கு 16 இந்திர ஆயுள் காலம் வரை அமராவதியில் சுகத்திருப்பர். பொன், வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவருக்கு குபேரலோகத்தில் ஒரு மன்வந்தரம் வாழ்வர். பண உதவி செய்பவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள். நீர்நிலைகளை சீர்திருத்துவோரும் உண்டாக்குவோரும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்போர் தபோலோகத்தை அடைகிறார். புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களுடைய கோபுரம் கட்டும் செலவினை ஏற்றால் 64 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பான். தெய்வம் பவனி வரும் விருதுகளை செம்மைப்படுத்துவர் 1000 வருடங்கள் இந்திரலோகத்திற்கு சுகத்திருப்பார். பௌர்ணமியில் டோலோச்சம் செய்பவர் இன்மையில் மறுமையில் இன்பம் அடைவர். தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவருக்கு நற்குலத்தில் உதித்து திடகார்த்தமாக திருப்தியோடு பிரகாசிப்பார். சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கன்னிக்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வலோகத்தில் சுகத்திருப்பார். ஒரு செம்பு நல்ல தண்ணீரை நல்லவர்களுக்கு தானம் கொடுத்தவருக்கு கைலாய வாசம் கிட்டாம். அருணோதயத்தில் கங்கையில் நீராடுவர் 60,000 ஆண்டுகள் பருவத்தில் இருப்பார். விரதம் நோன்புகளை பக்திரம் கிடைப்பவர் 16 இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில் வாசம் செய்வார். சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமம் செய்வோர் ஆரோக்கியமான சத்துக்கள் இல்லாதவராக தீர்க்காயுள் வாழ்வர். சோடச மகாலட்சுமி பூஜையை முறையிட்டு செய்பவர் குளம் 16 பேர்களையும் பெற்று பெருமுடன் விளங்குவர். இதை படிப்பவரும் கேட்பவரும் புண்ணிய காலங்களை தானம் கொடுப்பவரும் தனது அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைந்து இன்புறுவார்கள். அவர்களின் பெற்றோரும் மித்திர்களும் முக்தி வருகின்றனர். எந்தெந்த சோகத்தை யார் விரும்புகின்றார்களோ அவர் அதற்குரிய பொருட்களை உரிய ஒழுக்கமுள்ளவர்களுக்கு தானம் செய்தால் அந்த சுகத்தை அடைவார்கள்.